இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வரப்ப ஒரு சானிடேஷன் ஒர்க்கர் எந்த ஒரு சேஃப்டி கேர்ஸுமே போடாம ஒரு டிரைனேஜ் குள்ள இறங்குறத நான் பார்த்தேன். இவங்க எல்லாம் யார் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் பண்றாங்க? இவங்களுக்கு ஏன் எந்த சேஃப்டி கேர்ஸும் கொடுக்கல? பல கேள்வி மண்டைக்கு ஓடிட்டு இருக்கு. இதுதான் அப்ப பிரச்சனை. அப்ப என்னன்னு பாத்துருவோமா? முதல்ல இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ட்ட ரெண்டு விதமா பிரிக்கிறது. ஒன்னு கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு ஒர்க், ரெண்டாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல ஒர்க் பண்ற பிரைவேட் சானிடரி ஒர்க். அப்படியா? அப்ப இவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு லா கூட இல்ல. அதான் இல்ல. Prohibition of Employment as Man-Made Scavengers and Rehabilitation Act 2013 ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆக்டே இருக்கு. செக்ஷன் 7 ஆஃப் தி ஆக்ட் படி எந்த ஒரு ப்ராப்பர் ப்ரொடெக்டிவ் கியர்ஸும் இல்லாம இப்படி ட்ரைனேஜை க்ளீன் பண்றத ப்ராஹிபிட் பண்ணுது. இது மட்டும் இல்ல, செக்ஷன் 44 படி சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட சேஃப்டிக்காக PPE கிட் கண்டிப்பா கொடுக்கணும். என்னடா சொல்றீங்க? நீ சொன்ன எதையுமே நான் நோட்டீஸே பண்ணல. ஒருவேளை அவங்க செத்து போயிட்டா யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இங்க இவங்களுக்கான எம்ப்ளாயரா இருக்கிறது முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பிரைவேட். சானிடேஷன் ஒர்க்கரை எந்த ஒரு சேஃப்டி கியர்ஸும் இல்லாம பார்த்தேன்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா போதும். மேக்சிமமா 5 வருஷம் ஜெயில் தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் ஃபைனும் கட்ட வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டு இருக்கப்ப எங்கடா போற? அப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாமா? அதுக்கு தான் போறேன்.